கசகஸ்தானுக்கான 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே மற்றும் அந்நாட்டின் பிரதமர் ஷேக் அன்டோவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் இரு நாடுகளினதும் முதலீட்டு வாய்ப்புகளை அதிகரிப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் அந்நாட்டின் பிரதமர் ஷெரிக் அம்டோவ் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பின் போது இரு நாடுகளின் பிரதிநிதிகளும் பிரசன்னமாகியிருந்தனர். இதன்போது புவியியல் ரீதியில் காணப்படும் சேமை இரு நாடுகளுக்கும் இடையிலான முதலீட்டு உறவுகளை மேம்படுத்துவதில் பின்னடைவை ஏற்படுத்தாது என கசக்ஸ்தான் பிரதமர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பெட்ரோலிய வளம் தொடர்பான முதலீட்டு வாய்ப்புகளை அதிகரிப்பது தொடர்பில் இங்கு அதிக கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டது. தேநீர் அருந்துவதில் கசக்ஸ்தான் மக்கள் அதிக விருப்பம் தெரிவிப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர் இலங்கையிலிருந்து தேயிலையை கொள்வனவு செய்ய தமது அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாகவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளினதும் விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவது தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கசக்ஸ்தான் பாராளுமன்ற செனட் சபையின் தலைவரை நேற்று சந்தித்தார். இதன்போது இலங்கைக்கும் கசக்ஸ்தானுக்கும் இடையில் பாராளுமன்ற நட்புறவு சங்கம் ஒன்றை உருவாக்குவதற்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டது. இதேவேளை இலங்கை கசக்ஸ்தான் வர்த்தகர்களுக்கு இடையிலான சந்திப்பொன்று நேற்று மாலை நடைபெற்றது. கசக்ஸ்தான் அஸ்தானா நகரில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது வர்த்தக சபைக்கு இடையிலான புரிந்துணர்வு மற்றும் ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகளை மேம்படுத்துதல் மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளை சிறந்த முறையில் முன்னெடுத்தல் போன்ற விடயங்கள் தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிடுகின்றது.